ஏன்னா ஒரு கிராமத்துல பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ, ஒரு கோவில் குளம் இருக்குதோ இல்லையோ, சாராய கடை இருக்கணும். சாராய கடை இருந்தா தான் அந்த குடும்பமே செழிப்பா இருக்கும், கிராமம் செழிப்பா இருக்கும். இந்த இதுல வந்து சாராய கடை ஊரு இருக்கணும். ஏண்டா கோயில் குளம் இருக்குது, ஸ்கூல் இருக்குதுன்னா சாராய கடை இருக்கணும். 145 ரூபா விற்கிறான் சரகு. அதுனா பாட்டோட ரேட் என்னவோ 140 தான். அந்த அட்டை பெட்டியில எடுத்து கொடுக்க அம்மா தாலியா இருக்கா 5 ரூபாய். ஏண்டா 145 ரூபா விற்கிறான் சரகு. இதுல 100 ரூபாய் பெட்ரோல். எவன் போய் வேணா குடிச்சிட்டு போய்ங்க. அப்படிதான் விக்குது தெரியல, அது ஏன்டா போய் குடிக்கிறீங்க? தசைப்பிடிப்பு, தசைவலி, முடக்கவாதம், இலைப்பிள்ளை வாதம், தீ கை தாங்கும் குறவளுக்கு இறந்த மொழியில் சாஞ்சிபுரம் ஓய்ச்சா. டேய், நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஆடாப்புறதும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க சொல்லல. எல்லா ஆம்பளைகளும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது உடம்புலிக்காக எல்லாம் சரக்கு சாப்பிட்டு வந்தா வீட்டுல இருக்கிற பெண்களும் உடம்புலி தாங்க முடியும். அவங்களும் சரக்கு சாப்பிட்டா அந்த குடும்பம் செழிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க சரக்கு சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிடலாம் கூடாது. ஒரு ஆம்பளை வேலைக்கு போறானா போயிட்டு அவங்க என்ன பண்ண கஷ்டப்பாக்குதுன்னு ஒரு குவார்டர் போட்டுன்னு வருவோம். வர நேரத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆம்லெட் போய் பொடி மாசம் இது மாதிரி செய்து வச்சீங்கன்னா அவன் சாப்பிட்டு கம்முன்னு பார்த்து குடும்பம் நல்லா போகும். அவன் வரமாட்டான், என்ன புடுவா நீட்டா கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்டா அவன் பக்கு பக்குன்னு முடிஞ்சிருப்பான். ஒரு பொண்ணு லபா லபா திண்டு தருவோம், பையன் அப்புறம் போனோம். ஆனா அச்சா நான் வீட்டுல மொத்த பேர் கூட்டி பஞ்சாயத்து வேணாம். என்னத்துக்கு சண்டை வரதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அதனால தான் சொல்றேன், ஒரு ஆம்பளை குடிச்சு வரானா அவனுக்கு தேவையான ஆம்பளை காப்பாய் குடிவா செய்வை உடம்பு நல்லபடியா போகும். அவன் சொல்றது 100% உண்மை. அவன் சொல்றது 100% உண்மை. எனக்கு அறிவுரை இல்லாம அனுபவம் இல்லாம அறிவுரை கிடையாது. அவங்க வீட்டுல அதை பார்த்தா போகும்போது என்ன பண்ணுவோம், காலையில 2 கோட்டர் வாங்கி போவான். ஒன்னு கொண்டாடி குடும்பம், இன்னொன்னு இவன் சாப்பிடுவான். அதுதானே நீ மட்டும் இந்த தொழில விட்டுடு, இந்த தொழில விட்டுட்டு நீ ஏன் விடுவா ரெக்கமெண்ட் பண்ணி உங்க பக்கத்துல சாலா கடை போட்டு கொடுத்துறேன். அவருக்கு வேலை இது. ஒரு கோடி பேர் எனக்கு விக்கிற வேலை, ஐயாக்கு நக்கிற வேலை. வச்சுக்கிறாதா என்னடா சொல்றாரு? என்னடா கேட்டா உன்ன? என்ன பாத்து கேக்குறான் பாருங்க. என்னடா கேட்டா? எங்க அம்மால நீ வச்சுக்கிறேன்றான். என்ன கேட்டா? நீ லைட்டுக்கு ஒரு என்னடா சொன்னா? எங்க அம்மால நீ வச்சு